Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு இந்த வீடியோல நான் உங்களுக்கு அடுத்ததா ஒரு தீபாவளி ரெசிபி செஞ்சு காட்ட போறேங்க. இந்த பர்టిక్యులர் ரெசிபி பிடிக்காத ஆளே இருக்க மாட்டோம். நான் இன்னைக்கு உங்களுக்கு பட்டர் முறுக்கு செஞ்சு காட்ட போறேன். இத பட்டர் முறுக்குன்னு சொல்லலாம், இல்லாட்டி பட்டர் சேவ் அந்த மாதிரி எது வேணாலும் சொல்லலாம். ரொம்ப டேஸ்டா இருக்கும். அதே மாதிரி இது செய்யறதுக்கு உங்களுக்கு அதிகபட்சம் 10 நிமிஷம் தான் ஆகும். மாவு மிக்ஸ் பண்ற டைம்ல நம்ம எண்ணெய் காய வச்சுட்டு அதுக்கு அப்புறமா முறுக்கு செய்யறதுக்கு ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும். அந்த அளவுக்கு ஈஸியான ரெசிபி இது. சோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இன்னைக்கு இந்த பட்டர் சேவ் பண்றதுக்கு நான் என்னோட இந்த பித்தளை உலக்கு தாங்க யூஸ் பண்ண போறேன். ரீசெண்டா ஒரு vlogல நான் இடியாப்பம் ரெசிபி போஸ்ட் பண்ணிருந்தேன். அப்ப நான் இந்த உலக்கு யூஸ் பண்ணி தான் இடியாப்பம் பண்ணிருந்தேன். இத பார்த்துட்டு உங்களை நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இதோட லிங்க். சோ அந்த வீடியோலயே நான் லிங்க் அதுக்கு அப்புறமா உங்களுக்கு சர்ச் பண்ணி லிங்க் கொடுத்திருக்கேன். பட் இன்னைக்கு இந்த வீடியோலயே நான் லிங்க் கொடுக்குறேன். இது Amazonல தான் வாங்குனேன். அதுவும் இப்போ இது ஆஃபர்ல இருக்கு. 600 rupees இது. சோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்க அந்த லிங்கை யூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். இதுல பொறுத்த வரைக்கும் ஒரு 8 தட்டு வருதுங்க. அதாவது நமக்கு பேசிக்கா தேவைப்படுற எல்லா தட்டுமே இதுல இருக்கு. இது பாருங்க, ஸ்டார் முறுக்கு பண்ற அந்த அச்சு. அதுக்கப்புறமா நம்ம இடியாப்பம் பண்ணோம் இல்லையா அன்னைக்கு, அந்த அச்சு இதுதான் நான் யூஸ் பண்ணேன். பொடியா இருக்கும் ஓட்டை. அதுக்கப்புறமா நம்ம ரிப்பன் பக்கோடாலாம் பண்றதுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபிளாட் அச்சு இருக்கு. அப்புறமா இன்னைக்கு நான் இதுதான் யூஸ் பண்ண போறேன். நல்ல பெரிய பெரிய ஹோல்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இதுதான் சேவ் பண்ற அச்சு இது. ஸோ இதுல தான் நம்ம இன்னைக்கு முறுக்கு பண்ண போறோம். அடுத்ததா இது கொஞ்சம் அந்த ஓட்டையில கொஞ்சம் பெரிய சைஸ் இருக்கிற மாதிரி, இது நீங்க மிக்சர் பண்றதுக்குலாம் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இது ஏதோ புதுசா இருக்கு, இந்த மாடல் நான் பார்த்தது இல்லை. இது கொஞ்சம் ஒரு மாதிரி ஃப்ளவர் டைப்ல ஒரு அச்சு இருக்கு. இதுவும் கொஞ்சம் ஓட்டை உங்களுக்கு பெருசா இருக்கிறதுனால ஈஸியா இருக்கும் புளியறதுக்கு. அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் நம்ம இந்த ஓம் பொடிலாம் பண்ணுவோம் இல்லையா, அது பண்றாச்சு. அப்புறமா அதுல இன்னும் கொஞ்சம் பெரிய அச்சு. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கு இதுல. ஸோ 8 அச்சுமே நம்மளுக்கு பேசிக்கா தேவைப்பட வேண்டிய ஒரு விஷயங்கள் தான் இருக்கு. ஸோ அதனால உங்களுக்கு இந்த உலக்கு அதே மாதிரி கெப்பாசிட்டியும் நல்ல பெருசு, நல்ல மாவு நிறைய பிடிக்கும். இதுல ஒரு 8ல இருந்து 10 முறுக்கு வரைக்கும் நீங்க இதை ஒரு டைம்ல பண்ணிடலாம். ஸோ அதெல்லாம் பிடிச்சிருந்தது அப்படின்னா கீழே நான் கொடுத்துருக்க லிங்கை யூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. இப்போ முறுக்கு பண்றதுக்கு எல்லா இன்கிரீடியன்ஸும் நான் மெஷர் பண்ணி எடுத்து வச்சிருக்கேங்க. எல்லா பொருளும் டீட்டெயிலாக மெஷர்மெண்ட் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், அதை செக் பண்ணிக்கோங்க. இந்த குவான்டிட்டி அளவுக்கு நீங்கள் செய்ய போறீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் உங்களுக்கு ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 1 கிலோ அளவுக்கு முறுக்கு வரும். ஸோ அதுக்கு கம்மியாக வேணும் அப்படின்னா இதில் பாதி குவான்டிட்டி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ மாவு எல்லாத்தையும் பிசைஞ்சிட்டு முறுக்கு எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இப்போ ஒரு பெரிய மிக்சிங் பவுலில் 3 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு நான் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான் பொட்டுக்கடலையை நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு சளிச்சு எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் கூட குருணை இருக்கக்கூடாதுங்க. குருணை இருந்தது அப்படின்னா முறுக்கு வெடிக்க ஆரம்பிச்சிடும். இது ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மாவு எடுத்திருக்கேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அதே அளவு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவும் நான் எடுத்திருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டரை நான் உருக்கி வச்சுருக்கேங்க. அதை இதில் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக தேவையான அளவு உப்பு, நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம நல்லா இதை கிளறிக்க போகிறோம். இந்த பட்டர் சேர்த்துருக்கோம் இல்லையா, அது நல்லா அந்த மாவோட கிளறணும். அப்போ தான் உங்களுக்கு முறுக்கு நல்லா கிறிஸ்பியாக வரும். இல்லைன்னா உங்களுக்கு அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்காது. நல்லா மட்டும் இதை கிளறிக்கலாம். கிளறினதுக்கப்புறம் நீங்கள் மாவை இப்படி கையில் பிடிச்சி பார்த்தீங்க அப்படின்னா பூர்ண மாதிரி உங்களுக்கு ஒன்று சேர்ந்து வரும். இதுதான் கரெக்டான பதம். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா தான் நீங்கள் தண்ணி சேர்த்து பிசைஞ்சுக்கணும். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான் வெதுன்னு தண்ணி சூடு பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் வெதுப்பாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதுவும் உங்களுக்கு முறுக்க நல்லா கிறிஸ்பியாக்கி கொடுக்கும். ஸோ இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல ஒரு சாஃப்டான மாவு மாதிரி இதை பிசைஞ்சிக்க போகிறோம். ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. கெட்டியாக இருந்தாலும் உங்களுக்கு முறுக்கு ஹார்டாக இருக்கும். அதே மாதிரி உலக்கில் உங்களுக்கு புளியறதுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் நல்லா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், மாவு எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து வந்துருச்சு. இந்த அளவுக்கு உங்களுக்கு மாவு சாஃப்டாக இருக்கணுங்க. ரொம்பவும் சாஃப்டாக இருந்தாலும் எண்ணெய் உங்களுக்கு நிறையா அப்சர்வ் பண்ணிக்கிறோம். அதனால் இதுதான் சரியான பதம். இப்போ இதை ஒரு ஈரத்துணி போட்டு மூடி வச்சுக்கோங்க. இது மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் ஊறுனா போதும். ரொம்பலாம் ஊற வைக்க தேவையில்லை. அந்த டைமில் நம்ம எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், சப்போஸ் நீங்கள் இந்த மாடல் உலக்கு உங்ககிட்ட இல்லை அப்படின்னா
இந்த அச்சு வந்து எல்லாத்துலேயும் வருமானு எனக்கு தெரியல, ஏன்னா நான் ரொம்ப உலக்கில் பார்த்தது கிடையாது இந்த பெரிய சைஸ் ஹோல். ஸோ சப்போஸ் உங்ககிட்ட இந்த அச்சு இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்டார் அச்சு இருக்கும் இல்லையா, அது டிஃபால்ட்டாக எல்லா உலக்கிலையுமே இருக்கும், அந்த அச்சு கூட நீங்கள் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், அதுவும் நல்லா தான் வரும். மாடல் வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஸ்டார் முறுக்கு, அதாவது முள்ளு முறுக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். இதுனா நம்மளுக்கு எக்ஸாக்டாக கடையில் வாங்குவோம் இல்லையா பட்டர் சேவ், அது மாதிரியே இருக்கும். இப்போ மாவை உலக்கில் சேர்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கையை நல்லா தண்ணியில் நனைச்சிட்டு அதுக்கப்புறமா மாவை எடுத்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதுவும் கூட உங்களுக்கு மாவு வந்து ஈஸியாக உலக்கிலேருந்து வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி உலக்கிலையும் சுற்றி கொஞ்சம் எண்ணெயும் தடவிக்கலாம். ஸோ இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாவு அதில் வச்சுட்டு நம்ம வந்து இதை புழிஞ்சிக்க போகிறோம். இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மாவு வந்து இந்த அளவுக்கு தான் நீங்கள் வைக்கணும், ரொம்ப ஃபுல்லாகவும் வைக்கக்கூடாது, அதுவும் கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு புழிகிறதுக்கு. இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி எண்ணெயிலே டேரெக்டாக நம்ம புழிஞ்சிட போகிறோம். நீங்கள் வேணும்னா மொத்தமாக புழிஞ்சிட்டு கடைசியாக கொஞ்சம் உடச்சி விட்டுக்கலாம், இல்லாட்டி எண்ணெயில் புழியிறப்பே கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் வந்து உடச்சி விட்டும் புழிஞ்சு விடலாம். இந்த முறுக்கு வந்து கொஞ்சம் நம்மளுக்கு திக்காக இருக்கிறனால இது வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு தாங்க நீங்கள் வேக வைக்கணும், ஏன்னா வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஜாஸ்தி ஃப்ளேம் வச்சுட்டிங்கன்னா அதிகமாக கலர் வந்துடும், உள்ளே உங்களுக்கு வேகாமல் இருக்கும். அதனால் ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா அதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் முறுக்கில் இருக்க நுரை எல்லாமே நல்லா அடங்கிருச்சு, முறுக்கு வந்து உங்களுக்கு நல்ல கோல்டன் கலர் வந்துருச்சு. இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து இதை ரிமூவ் பண்ணி ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கலாம். ஸோ இதுதாங்க கரெக்டான பதம். உங்களுக்கு எண்ணெய் வந்து சத்தம் இல்லாமல் இருக்கணும், அதே மாதிரி கலரும் கொஞ்சம் உங்களுக்கு கோல்டன் கலரில் வந்துருந்துச்சு அப்படின்னா நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் முறுக்கு. முறுமுறுப்பான பட்டர் சேவ் நம்மளுக்கு தயாராகிடுச்சு. இதே மாதிரி பாக்கி இருக்க எல்லா மாவையும் நான் சுட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு காட்டுறேன். கிறிஸ்பியான முறுக்கு ஃபுல்லாக சுட்டு முடிச்சாச்சு. இந்த அளவு செய்கிறதுக்கு எனக்கு வந்து ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட ஆச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த மெஷர்மெண்ட்ஸ் ஃபாலோ பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், அதே மாதிரி ரொம்ப டைமும் ஆகாது இது செய்கிறதுக்கு. இதை விட ஒரு ஈஸியான முறுக்கு நம்ம செய்யவே முடியாது, அந்தளவுக்கு ஈஸியாக இருக்குது இந்த ரெசிபி செய்கிறதுக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு நீங்களே பாருங்கள். வாயில் போட்டுனுமே கரைஞ்சி போயிடுது, அந்த அளவுக்கு கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும் முறுக்கு. ஸோ கட்டாயம் ட்ரை பண்ணுங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் லாஸ்ட்டாக போஸ்ட் பண்ண சந்திரகலா ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு நான் அந்த ப்ரைஸ் கொடுப்பேன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருந்தேன் இல்லையா, நிறைய பேர் ட்ரை பண்ணிட்டு இமீடியட்டாக எனக்கு ஃபோட்டோ அனுப்பிச்சிருக்கீங்க. கிட்டத்தட்ட 25 பேருக்கு மேலே மெயில் அனுப்பிச்சிருக்கீங்க. பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது இமீடியட்டாக ட்ரை பண்ணிட்டு அனுப்புனது ரொம்ப ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருக்குது. ஸோ அதே மாதிரி இந்த முறுக்கு ரெசிபியும் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்ற ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட்ஸை என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த கான்டெஸ்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு இந்த தீபாவளி ரெசிபிஸ், அதே மாதிரி லாஸ்ட் இயர் நான் செஞ்சு காட்டின தீபாவளி ரெசிபிஸ்லேருந்து ஏதாவது மினிமம் 2 ரெசிபியாக ட்ரை பண்ணிட்டு எனக்கு ஃபோட்டோஸ் அனுப்பிச்சி விடுங்க என்னோடய மெயில் ஐடிக்கு. மெயில் ஐடி வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க. சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சுஜிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் நான் ரெகுலராக போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அப்டேட்ஸ் வரும். ஸோ இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தீபாவளி ரெசிபிஸ் அண்ட் vlogsோட அடுத்து உங்களை நான் மீட் பண்ணுறேன். சுஜிஸ் கிச்சன், எளிய பாரம்பரிய சமையலின் தொகுப்பு.